வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் காமராஜ் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சித்தன்குடி, வெங்கடேஸ்வர நகர், தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் மற்றும் பிற நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இவங்க இந்த பொருளெல்லாம் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சார்லஸ் இந்த தொகுதியில் இருக்கிறாரு. நாங்கள் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது அவர் செஞ்ச உதவிக்கு. பானுமதி இந்த காமராஜர் தொகுதியில் மார்ட்டின் அண்ணன் நிற்கிறாரு. அவர் எல்லாருக்குமே நல்லதே செய்கிறாரு. இந்த மிக்சி கொடுக்குறாரு, எங்களுக்கு கரண்ட் அடுப்பு கொடுக்குறாரு, வீட்டுக்கு உண்டான ஜாமான்லாம் தராரு, குடும்ப தலைவர்கள்லாம் எல்லாமே செய்கிறான்னு அறிவிச்சுக்கிறாரு. டெய்லியும் மதிய உணவு போடுறாரு, எங்களுக்கு பசி ஆட்டுறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரு தான் வரணும் இந்த தொகுதிக்கெல்லாம். மூர்த்தி நல்லா செய்கிறார், அண்ணன் நல்லா செய்கிறார், தொகுதி நல்லா செய்கிறாரு. அண்ணன் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பான். ஓட்டு அவரு தான் போடுவாங்க. என் பேர் ஜெயகாந்தன். ஒரு சார் வந்தாங்கன்னா கொஞ்சம் தொகுதியில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். அவர் கொஞ்சம் ரோடு வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. எல்ஜேகே தலைவர் சார்லஸ் சார் வந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வீக்கர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, இணை பொருளாளர் அயூப் கான், ஜேசி மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஆழியூர் செல்லும் ஊரல்குட்டை வடிகால் வாய்க்காலின் குறுக்கே 6 எண்ணிக்கை பாலங்கள் கட்டுமானம் செய்யும் பணிக்கு ரூபாய் 4,13,60,000 திட்ட மதிப்பில் பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள் IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி, ஒப்பந்ததாரர் கதிரவன் மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் 292 ஒப்பந்த ஆசிரியர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை சந்தித்து பேசினார்கள். தொடர்ந்து அவர்களது போராட்டத்திற்கு எல்ஜிகே கட்சி உறுதுணையாக இருக்கும் என கட்சியின் தலைவர் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த அன்னை தெரசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையைச் சேர்ந்த மகளிர் 10க்கும் மேற்பட்டோர் தலைவி ராஜாத்தி அம்மாள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டனை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் கவுன்சிலர் வீரமுத்து அவருக்கு எல்ஜிகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் கட்சியின் மாநில மூத்த ஆலோசகர் பொறுப்பினை வழங்கியுள்ளார். அதற்கு அவர் எல்ஜிகே தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அவரது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எல்ஜிகே தலைவர் சார்லஸ் மார்டன் அவர்கள் வழியில் மாநில மகளிரணி தலைவி பிரபாதேவி வீரராக அவர்கள் ஆலோசனையின்படி மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி நிர்வாகிகள் தேர்வு குறித்தும் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அச்சமயம் நெடுங்கடு தொகுதி தலைவி ரூபாவதி அவர்களின் சிறப்பான மக்கள் பணி குறித்து பாராட்டி டாக்டர் ஆனந்தி சந்திரன் அவர்கள் மரியாதை செலுத்தினார். அத்துடன் அவருடைய பணிகளுக்கு ஆதரவாகவும்
ஆலோசகராகவும் இருக்கும் ஆறுமுகம் ஐயா அவர்கள் மற்றும் சமூக சேவகி கார்குழலி அவர்களுக்கும் நன்றி சொல்லப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த சந்துரு மற்றும் செந்தில் ஆகியோரின் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணையுள்ளனர். இந்த இணைப்பு நிகழ்வு அடுத்த வாரம் எல்ஜேகே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடாக செந்தில் மற்றும் சந்துரு ஆகியோர் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மன்னா மெஸ்ஸில் மதிய உணவு அருந்திய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் தனது மகள் திருமண விழாவிற்கான அழைப்புதழை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் நேரில் வழங்கினார். அப்பொழுது நடைபெறவுள்ள திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விழா. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 77வது குடியரசு தின விழா 26/1/2026 திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு மா. தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். பொருளாளர் திரு டி. ராஜராஜன், டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன், இணை செயலாளர் திரு எஸ். வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மற்றும் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் குடியரசு தின வரவேற்புரையாற்றினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் திரு மா. தனசேகரன் அவர்கள் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார். அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அவர் தம் உரையில் இந்திய குடியாட்சி மற்றும் குடியரசு தின சிறப்பினை எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையை சேர்ந்த சுமார் 26 அணி மாணவ மாணவியர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. இவ்விழாவில் பொருளாளர் திரு டி. ராஜராஜன் அவர்கள் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் பாராட்டி சிறப்புரை வழங்கினார். இவ்விழாவில் கடந்த செமஸ்டர் இறுதி தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தில் தேர்வான மாணவர்களுக்கு மற்றும் 100% வருகை பதிவு தந்த மாணவர்களுக்கும் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அணிகளுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மற்றும் விழாவில் அணிவகுப்பு நடத்திய அனைத்து துறை மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவை விளையாட்டுத்துறை மற்றும் வானவில் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் CSE துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் அவர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இக்குடியரசு தின விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழா நிறைவாக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி வில்லியனூர் கும்பாக்கம் சாலையில் முருங்கப்பாக்கம் சந்திப்பிலிருந்து அங்காளம்மன் நகர் வரை 2,13,57,000 ரூபாய் மதிப்பில் பாவடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பூமி பூஜை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இதேபோன்று புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் சேத்ரால் நகரில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 86,46,000 ரூபாய் மதிப்பில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, உள்ளாட்சித்துறை செயலர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ்,
ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வில்லையனூர் திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் கடந்த 24ஆம் தேதி இரவு 9:30 மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லையனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா எஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கின்ற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார். அங்கு நண்பர்கள் அருள், விக்கி, முரளி, மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் ஜனா துடைக்க அனைவரும் தப்பி ஓடினார்கள். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வில்லையனூர் போலீசார் கைது செய்தனர். சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் மொபைலுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை தட்டி கேட்டபொழுது எழுந்த மோதலில் மது பாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பி சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 பேர் மாவக்கட்டுடன் காலப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 25ஆம் தேதி முதல் கால யாகசாலையுடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று காலை 6ஆம் கால பூஜையுடன் கலச ஊர்வலம் நடைபெற்று கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.